தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் டெல்டா மாவட்டங்களில் கொட்டி தீர்த்த கனமழையால் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. அரசு கொள்முதல் நிலையங்களின் அலட்சியத்தால் அறுவடை செய்யப்பட்ட நெல்மணிகளும் மழையில் நனைந்து முளைக்கத் தொடங்கியுள்ளன. இதனால் டெல்டா விவசாயிகள் கண்ணீர் வடிக்கும் நிலையில் தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு தொகுதி திருவோணம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பிண்ணையூர் நாடு பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்டுள்ள நெல் குவியலை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா பார்வையிட்டு விவசாயிகளிடம் பாதிப்பு குறித்து கேட்டறிந்து வருகிறார். இது தொடர்பான நேரலை காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். பாதிக்கப்பட்ட நெல் குவியலை தற்போது அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா நேரில் பார்வையிட்டு விவசாயிகளிடம் குறைகளை கேட்டறிந்து வருகிறார். அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் இருந்து முறையாக விவசாயிகளிடமிருந்து நெற்பயிர்களை கொள்முதல் செய்யாததால் தற்போது வடகிழக்கு பருவமழையில் நெற்பயிர்கள் எல்லாம் மழையில் நனைந்து வீணாகி விவசாயிகளுக்கு ஒரு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த சூழ்நிலையில் தற்போது தஞ்சாவூர் மாவட்டத்தில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை நேரில் பார்வையிட்டு விவசாயிகளிடமிருந்து குறைகளை கேட்டறிந்து வருகிறார். வடகிழக்கு பருவமழையால் தஞ்சை மாவட்டத்தில் நெற்பயிர்கள் கடுமையாக சேதமடைந்திருக்கின்றன. பாதிக்கப்பட்ட நெல் குவியலை பார்வையிட்டு புரட்சித்தாய் சின்னம்மா ஆய்வு செய்து வருகிறார். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் டெல்டா மாவட்டங்களில் கொட்டி தீர்த்த கனமழையால் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. தமிழக அரசு கொள்முதல் நிலையங்களின் அலட்சியத்தால் அறுவடை செய்யப்பட்ட நெல்மணிகளும் மழையில் நனைந்து தற்போது முளைக்கத் தொடங்கியிருக்கின்றன. இதனால் டெல்டா விவசாயிகள் கண்ணீர் வடிக்கும் நிலையில் தஞ்சாவூர் மாவட்ட லாரியும் இல்லை சுத்தமா. எப்போதுமே அந்த அம்மா இருந்தப்பெல்லாம் நம்ம மாவட்டங்களை சேர்ந்த லாரிகள் தானே வந்து எடுக்கும். அது இப்ப இல்லை. அங்கதான் தப்பே ஆயிருக்குங்கிறது தான் உண்மை. இடமும் இல்லை வருது. அம்மா இருந்தப்ப இது குடோன் வந்து 112 குடோன் கட்டினாங்க எக்ஸ்ட்ரா. இப்ப அதெல்லாம் ஒன்றும் இந்த அரசாங்க விளம்பரத்தோட போயிட்டு இருக்கு. அறிக்கை விளம்பரம் தான். சரி வந்து பாக்குறேன். சரி சரி. விளம்பர திமுக அரசின் அலட்சியத்தால் தற்போது அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் அனைத்தும் வடகிழக்கு பருவமழையில் நனைந்து முளைக்க தொடங்கியிருக்கின்றன. இதனால் டெல்டா விவசாயிகள் கண்ணீர் வடிக்கும் நிலையில் தஞ்சாவூர் மாவட்டம் தற்போது இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் சுந்தரம் நம்மோடு இணைகிறார். சுந்தரம், இது குறித்தான விரிவான தகவல். நிச்சயமாக. அதாவது தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் குறுவை அறுவடை பணிகள் தற்போது முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. அறுவடை செய்யும் நெல்லை விவசாயிகள் ஒரத்தநாடு அருகே பிண்ணையூரில் நெல் கொள்முதல் நிலையத்தில் விற்பனைக்காக கொண்டு வந்து சாலைகளில் கொட்டி வைத்துள்ளனர். அதாவது மழை அதிகமாக பெய்துள்ளதால் அவர்களை நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த கொள்முதல் செய்யக்கூடிய பொருளானது அது நடைபெற்று வருகிறது. ஆனால் தற்போது மழை அதிகமாக வந்துள்ளதால் அங்கு பெரும்பாலும் நெல் கொள்முதல்கள் செய்ய முடியாத காரணத்தினால் சாலைகளில் அவைகள் உலர்ந்து வைக்கப்பட்டு விவசாயிகள் கண்ணீர் வடியக்கூடிய அந்த தருணத்தை வந்து தற்போது கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் பார்வையிட்டு வருகிறார். தொடர்ந்து இங்கு நேரடி கொள்முதல் நிலையத்தில் போதுமான சாக்கு, சணல்
லாரி தட்டுப்பட்டால் நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகள் காத்து கிடக்கூடிய அவல நிலையையும் நாம் காண முடியும். தற்போது அந்த நெல் கொள்முதல் நிலையங்களுக்காக அந்த அருகே செல்லக்கூடிய கழக பொதுச்செயலாளர் சின்னம்மா அவர்கள் வழியில் சாலைகள் குவித்து வைக்கப்பட்டுள்ள அந்த மழையில் நனைந்த அந்த நெல்களை விவசாயிகள் உலர வைக்கக்கூடிய அந்த நிலையையும் பொதுச்செயலாளர் சின்னம்மா அவர்கள் தற்போது பார்வையிட்டு அவர்களுடைய குறைகளை கேட்டு வருகிறார். குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் சுமார் 6.50 லட்சம் ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டு அறுவடை பணிகள் நடந்து வருகிறது. இதில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் மட்டும் சுமார் 1,91,99 லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. தற்போது வரை 1,79,000 நீங்க அடுத்து எவ்வளவு நாள் ஆகுது? தீபாவளிக்கு முன்னேலேருந்து மழைக்கு முன்ன. ஆனா மழையில ஃபுல்லா மாட்டிட்டு இன்னும் இந்த பக்கம்லாம் வந்து அரசாங்கம் எடுக்கல, ஃபுல்லா எடுக்கல. பாவத்தை எல்லாம் இப்ப காய போடுறீங்களா? காய போட்டாலும் ஒன்னும் சரியா வர்றது கஷ்டம் இல்ல. முளைச்சு போயிருக்கு, ஈரம். ஒரு மாசம் இந்த பக்கம் அறுவடை ஸ்டார்ட் பண்ணது. கொள்முதல் வந்து பர்ச்சேஸ் வந்து 1000 மூட்டை சொல்றாங்க. ஆனா லாரிக்கு வந்து மாமூல் அதிகமாகிறதுனால பெண்டிங் லாரி டோக்கன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எடுத்து போய் அங்க வந்து லோடு இறக்க மாட்டேங்குது, பிசி பயப்படுறாங்க, எங்க வேலை போயிரும் இந்த கவர்மெண்ட் வந்து. அதான் ப்ரொசீஜர். ஆமா, எல்லாமே பயப்படுறாங்க நெல் எடுக்கிறதுக்கு. ஏன்னா மழை பெய்யுது, அரசாங்கமும் ஈரப்பதத்தோட சென்ட்ரல் கவர்மெண்ட் பர்மிஷன் வாங்கி பண்ணித்தாரன்னு சொல்றாங்க. ஆனா வந்து அந்த இடத்துக்கு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. பர்மிஷன்லாம் முன்னாடியே வாங்கணும். ஆமா, முன்னாடி வாங்க தவறி இருக்காங்க அவங்க. உணவு அமைச்சர் வந்து பார்வையிட்டு போறாரு, வந்து ஏரியாவுக்கு போல சும்மா அப்படின்ட்டு போயிடுறாரு, பார்த்துட்டு பேட்டி கொடுத்துட்டு போறாரு. அவ்வளவுதான். அரசாங்கம் வந்து இது நம்ம அரசாங்கம் வந்தாதான். அம்மா இருந்தப்ப எல்லாம் இவ்வளவு இந்த மாதிரி உடலைய பாத்தீங்களா? உணவு அமைச்சர்லாம் வந்து யாருமே பார்வையிடல அம்மா ஆட்சியில வந்து. அது உண்மை, 100க்கு 100 உண்மை. விவசாயிகள் நல்லா பண்ணாங்க. அதுதான் நல்லா பண்ணாங்க. ஆமா, டியூன் பண்ணிட்டு தண்ணி திறந்துட்டு கரெக்டா பண்ணிடுவாங்க, அறிவிச்சிருவாங்க. நிச்சயம் நம்ம வந்துதான் செய்யணும். அதெல்லாம் இந்த அரசாங்கம் வந்து சுத்தமா கை விட்டுட்டு விவசாயிகளை சுத்தமா விட்டுருக்கு. இத வந்து முறைப்படி செய்யணும்னா நல்லபடியா செய்யலாம், எடுக்க முடியும். ஆனா இதுக்கு தகுதி இல்லாத அரசாங்கமா இருக்குது. அதுதான் இப்ப நெல்லு வந்து இப்படி கிடக்கிறத பார்த்தா இந்த மாதிரி கிடையாது. இந்த மோசம் உள்ள யாரும். சரி, நானும் போய் எல்லாம் பேசி சொல்றேண்ணா. சரி சரி. லட்சம் ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இது தஞ்சை மாவட்டத்தில் மட்டும் சுமார் 1.99 லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. தற்போது வரை சுமார் 1,79,000 ஏக்கரில் குறுவை சாகுபடி பணிகள் முடிந்து மீதம் 20,000 குறுவை அறுவடை நெல் பணிகள் மேற்கொண்டுள்ளனர். இந்த நிலையில் தஞ்சாவூரில் உள்ள சுமார் 299 நேரடி கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் தற்போது வரை டெல்டா மாவட்டங்களில் சுமார் 2 லட்சம் மூட்டைகள் நேரடி கொள்முதல் நிலையங்களில் தேக்கமடைந்து உள்ளதாகவும் விவசாயிகள் தரப்பு தெரிவிக்கப்பட்டு வருகிறது. மேலும் தஞ்சை மாவட்டத்தை குறுவை சாகுபடியில் 50,000 மூட்டைகளுக்கு மேல் கொள்முதல் செய்ய உள்ளனர். இது தவிர தொடர் மழை காரணமாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் 4,600 ஏக்கரில் அறுவடைக்கு தயார் நிலையில் இருந்த குறுவை பருவை நெற்பயிர்கள் மழை நீரால் மூழ்கி சேதமடைந்துள்ளது. இந்த சேதமடைந்த நிலங்கள் நெற்பயிர்களை பார்த்து விவசாயிகள் கண்ணீர் வடிக்கும் சூழ்நிலையும் அவர்கள் அந்த
நீரில் பாதிக்கப்பட்ட அந்த நெல்மணிகளை சாலையில் உலர வைக்கக்கூடிய அந்த காட்சியையும் நான் நேரடியாக பார்க்க முடியும். அப்படிப்பட்ட அந்த விவசாயிகளின் கண்ணீரை துடைப்பதற்காகவும் அவருடைய குறைகளை கேட்டறிந்து அவர்களுக்கான ஒரு நியாயத்தை கேட்பதற்காக கழக புரிஞ்ச சின்னம்மா அவர்கள் தற்போது நேரடியாக அந்த கொள்முதல் நிலையத்துக்கு முன்பாக சாலையில் தேக்கி வைக்கப்பட்ட அந்த உலர வைக்கக்கூடிய அந்த காட்சிகளை, விவசாயிகளுடைய கண்ணீர் காட்சிகளை தற்போது சின்னம்மா அவர்கள் பார்வையிட்டு வருகிறார். அவர்களிடம் அந்த குறைகளை கேட்டறிந்து தாயுள்ளத்தோடு இந்த கணக்கு பாருங்கம்மா, 10 நாளா உங்க நெல்லுதாம்மா 10-15 நாளா கிடக்குமா. ரொம்ப கஷ்டம். ஒன்னும் அரசாங்கத்துல ஒன்னும் வரல பாருங்க, எடுக்கவும் இல்ல. பாருங்க அங்கிட்டு சைட பாருங்கம்மா, அவ்வளவு கஷ்டம்மா. அப்படியே முளை கொண்டு போச்சுமா, அள்ளி அந்த அங்கிட்டு முட்டா கிடக்குமா. பாருங்க 10 நாளா கடந்து சிரிப்பா சிரிக்கிறோம் மழையில. வலி பூரா போட்டு இப்படி கொட்டி வச்சிருக்கீங்களே, அவ்வளவு கஷ்டமா. கஷ்டம். 10 நாளா கடந்து இழுவர்ற மழையில ரொம்ப கஷ்டமா. டெல்டா விவசாயிகளை விளம்பர திமுக அரசு கைவிட்டு விட்டதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா கடுமையாக குற்றம் சாட்டியிருக்கிறார். தற்போது தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு தொகுதி திருவோணம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பிண்ணையூர் நாடு பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்டுள்ள நெற்குவியலை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் நேரில் சந்தித்து அங்கு இருக்கக்கூடிய விவசாயிகளிடமிருந்து குறைகளை கேட்டறிந்து வருகிறார். அண்மை செய்தியாக பார்த்திருக்கிறோம். முழுக்க விளம்பர திமுக அரசின் அலட்சியத்தின் காரணமாக பல்லாயிரக்கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் அனைத்தும் மழை நீரில் நனைந்து வீணாகி இருக்கின்றன. இதனால் விவசாயிகள் கடுமையான பாதிப்பை சந்தித்திருக்கின்றனர். இந்த நிலையில் தமிழக அரசு தரப்பிலிருந்து யாரும் தங்களை சந்திக்கவில்லை என்றும் தங்கள் குறைகளை கேட்கவில்லை என்றும் அங்கு இருக்கக்கூடிய விவசாயிகள் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களிடம் தங்களுடைய குறைகளை சொல்லி வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்திருக்கிறோம். மீண்டும் அம்மா ஆட்சி அமைந்தால்தான் விவசாயிகளின் பிரச்சனைகள் தீரும் என்று புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அங்கு இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். வடகிழக்கு பருவமழையில் நெல்மணிகள் நனைந்து முளைக்க தொடங்கிவிட்டதாக அங்கு இருக்கக்கூடிய விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். நெல்லை கொள்முதல் செய்வதில் இந்த விளம்பர திமுக அரசு அலட்சியம் காட்டியதாலேயே இப்படி ஒரு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் டெல்டா மாவட்டங்களில் கொட்டி தீர்த்த கனமழையால் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்திருக்கின்றன. அதனை தற்போது அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் நேரில் ஆய்வு செய்து 1500 மொத்தம் எத்தனை சென்ட்? 2 ஒரு நாளைக்கு எடுக்கிறது. 1 லட்சம் மூட்டைக்கு குறையாம ரோட்ல கிடக்க என்னைக்கு எடுக்கிறதா உத்தேசம்? இன்னும் கொஞ்சம் 2 மாசம் மழை பெஞ்சு முடிஞ்சதுமா? 2000 மூட்டை நெல் கொள்முதல் பண்ண சொன்னது. இந்த டிஎன்சில 1000 மூட்டைக்கு மேல இது வரைக்கும் பிடிக்கல.
2000 மூட்டை அரசு வந்து அறிவிச்சிருக்கு. 2000 மூட்டை ஒரு நாளைக்கு பிடிக்கணும்னு அறிவிச்சிருக்கு. இவங்க வந்து இந்த பீசிங் எடுக்கிறதுல லோன் பண்ணி 1000 மூட்டை தான் பிடிக்கிறாங்க, பர்ச்சேஸ் பண்றாங்க. எங்களுக்கு வந்து ஒரு நபர் வந்து 10,000 மூட்டை போடுற ஆள் இருக்கோம் நாங்க. அது மாதிரி பெரிய பெரிய விவசாயி பின்னூர் ஃபுல்லாவே எல்லாமே 1000 மூட்டை கம்மியா போட மாட்டாங்க. அதனால இமிடியேட்டா எங்களுக்கு இன்னொரு டிஎன்சி தேவைப்படுது. ஒண்ணு. ரெண்டாவது இப்பைக்கு இன்னொரு பெட்டி வச்சு இன்னொரு இது எடுக்க சொல்லணும். அது ரெண்டு கோரிக்கையும் எங்களுக்கு செஞ்சு தரணும். ஒரு நாளைக்கு இதை எடுத்துட்டு விட்டுறீங்க அப்படியே ஒன்னும் பண்ண முடியல எங்களால. கேட்டாக்கா எஸ்ஆர்எம் பிடிக்கப்படாண்டாரு, 1000 மூட்டை பிடிக்க சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அவங்க. எஸ்ஆர்எம் எங்க இருக்காரு? எஸ்ஆர்எம் வந்து எல்லாம் பாக்குறது யாருமே இங்க வர்றது இல்ல. யாரும் வர்றது யாரும் வர்றதில்லைங்க. மேலதிகாரிகள் யாரும் வந்து பாக்குறது இல்ல. இதுக்கு முன்னாடி பயங்கர முளைச்சு இவ்வளவு இருந்தது. தீபாவளிக்கு முன்னாடி இவ்வளவு இருந்தது. ஒரு அம்மமுடி வெறும் ஒரு 500 ஓட்டு தான். அவங்களுக்கு வந்து 3 டிஎன்சி இருக்கு. பின்ன 5000 ஓட்டு. எங்களுக்கு 2 டிஎன்சியா இருக்கு. இந்த 2 டிஎன்சி அவசியம் எங்களுக்கு வேணும். அப்பதான் நெல் கொள்முதல் பண்ணலாம். அங்க கரெக்டா பண்றாங்க. கொள்முதலுக்கு ஏரியா வந்து எஸ்ஆர்எம்க்கு தெரியணுமே. எஸ்ஆர்எம் தெரியும் எவ்வளவு ஏரியால புள்ளியல் துறையை ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. புள்ளியல் துறை என்ன கொடுத்துருக்காங்க, அதை வச்சு தானே சென்டர் கணக்கே போடணும். ஆமா, கணக்கு போடணும். அவங்க போடாம வச்சிருக்காங்க. ஏவோ வந்து புள்ளியல் துறையில கொடுத்துட்டாங்க. புள்ளியல் துறை கலெக்டர்கிட்ட கொடுத்துட்டாங்க. இது வரைக்கும் எங்களுக்கு வந்து 2 டிஎன்சி 2 டிஎன்சி தேவைப்படுது. அது போட்டே ஆகணும். இன்னும் ஒரு வாரத்துல போடுறோம். எல்லாம் முளைச்சி வீணா போயிடும். விவசாயம் எல்லாம் செத்துருவோம். எல்லாம் அங்க குளத்துக்குள்ள இழுத்துக்கு பின்ன டூல வந்து குளத்துக்குள்ளே போகுது. ஒரு 20,000 மூட்டை குளத்துக்குள்ள போகுது. அரசாங்கம் அறிவிச்சது ஒரு நாளைக்கு 2000 மூட்டை பிடிக்கணும்னு அறிவிச்சிருக்கு. ஆனா இதுவரை நடைமுறைக்கு வரல. மக்கள் வந்து எல்லாம் கொந்தளிப்பு நிக்க எல்லாம் பொங்கி கிடக்கு. பச்சை பச்சை எல்லாம் பச்சை பச்சை பயிரா அங்க இருக்கு முடிச்சா நிறைய அங்க இருக்கு ரோடு கீழே தண்ணி போயிடுது. அந்த பச்சை எடுத்தாங்க இப்ப முளைச்சுட்டேன். அவங்க பிடிச்சிருக்கு ஃபுல்லா இது வரை கீழே வரல அப்படியே அந்த பக்கம் போயிடும். கீழே எல்லாம் உள்ள முளைச்சது மாதிரி இருக்கு. நான் கிண்டும் போது எடுத்து அங்கிட்டு போடுறது நாங்க. மாச்சர் பாக்குறாங்க. டிஎன்சி என்னன்னு கேட்டீங்கன்னா மாச்சர் பாக்குறாங்க. அவங்க மாச்சர் 18 தான் பிடிப்பேன் அப்படிங்கிறாங்க. ஆனா மத்திய கவர்மெண்ட் அறிவிச்சது 22 வரைக்கும் அறிவிச்சிருக்கு. அந்த ஃபாலோ பண்ணல. அந்த டிஎன்சி வந்து ஃபாலோ பண்ணல. இது அந்த அந்த அங்கே ஒரு 50 மூட்டை இருக்கு பாருங்க மேடம். அங்க வாங்க. இது போடக்கூடாதுன்னு சொல்றாங்க. இது வந்து பாருங்க. இந்த நெல்லை போடுங்க. நீங்க தான் இங்க உள்ள விஓ. கிழக்கு விஓ உங்களோட டியூட்டி என்ன? எவ்வளவு விளைச்சல் இருக்கு என்னங்கறத நீங்க பாப்பீங்களா? அந்த லிஸ்ட நீங்க குடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? இல்ல மேடம், ஓபன் பண்றதுக்கு முன்னாடி இவ்வளவு சாகுபடி பண்ணிருக்கான்னு கொடுத்துருவோம் மேடம். நீங்க விதை விட்டோன்னு எடுப்பீங்களா? எடுப்போம் மேடம். எடுக்கணும் இல்லையா? தானே. ஆமாங்க மேடம். ஒவ்வொரு விவசாயி எவ்வளவு நட்டுருக்காங்க அப்படிங்கறது தெரியும். ஆமாங்க மேடம். அப்ப நீங்க அந்த லிஸ்ட் வந்து கரெக்டா குடுத்தீங்களா? கொடுத்துருக்கோம். கரெக்டா அதிகாரிகள் பார்த்தாங்களா? கொடுத்துருவோம் மேடம். எப்பவுமே மாசம் மீட்டிங் நடக்கும் மேடம். எங்களுக்கு கரெக்டா குடுப்பீங்க? கொடுத்துருவோம் மேடம். என்ன வாங்கி எதுவும் குளத்துல போட்டு போயிடுறாங்களோ? இல்லங்க மேடம். இதை வந்து 15 டிஎன்சில பதிவாங்க மேடம். எங்களுக்கு அப்ரூவலுக்கு வருவோம் மேடம். நாங்க அப்ரூவல் கொடுத்துருவோம் மேடம். சரி. குடிக்கிறது ஸ்லோவா மேடம். இவங்க வந்து நெல் கொள்முதல் பத்தி சொல்றாங்க மேடம். உடனே நான் சொல்றது அவங்க வந்து புள்ளியல் துறை அறிவிச்சீங்களான்னு கேக்குறாங்க. கொடுத்துருவோம் மேடம். என்ன விஓட வேலையே அவங்க ஏரியால என்ன விளைச்சல் இருக்கு, அது வந்து விவசாயம் என்னென்ன போடுறாங்க, என்ன வருமானம், அதுல 2 விஷயம் இருக்கு. ஒன்னு வந்து இன்கம் டாக்ஸ்ல அவங்களுக்கு அவங்களுடைய சம்பாத்தியத்துக்கு இன்கம் டாக்ஸ் இருக்காது. விவசாயத்தினால வரக்கூடிய வருமானத்துக்கு அதுக்கு உங்களோட இதுதான் தேவைப்படும். விஓட லிஸ்ட் தானே தேவைப்படும். அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை விஓவும் எடுத்துதானே ஆகணும். ஆமாங்க மேடம். எடுக்கும் போது உங்களுக்கு லிஸ்ட் படி வந்துரும்ல. இவ்வளவு நெல் விளைச்சல் இவ்வளவுன்னு வருது இல்ல. அப்ப அதை வந்து எடுத்தாகணுமேங்க. கலெக்டர் எடுத்தாக்க இந்த ரோட்ல நான் வர்ற ஏரியாலேயே கிட்டத்தட்ட 1 லட்சம் மூட்டைக்கு குறையாம நெல் கிடக்க மேடம். அதெல்லாம் வந்து நெல்லு வந்து எங்ககிட்ட அடங்கல் வாங்கிட்டு போயிருவாங்க. உங்க வேலை முடிஞ்சு உங்களது அரசாங்கம் கரெக்டா பாத்துதுன்னா அது முன்னேற்பாடு பண்ணி இருக்கணுமே.
அரசாங்கம் பார்க்கலாம் மேடம். அரசாங்கம் பார்க்கணும்ல. நான் விஓ மேல தப்பு சொல்லல. உங்களுக்கு வந்து குடுக்கற வேலை மட்டும்தான். நீங்க அதுக்கு மேல உங்களுக்கு பவர்ஸ் இல்ல, அது எனக்கு தெரியுது. ஆனா நடவடிக்கை எடுக்க வேண்டியது யாரு எடுக்கணும்? மேலிடம் எடுக்கணும்ல. அது இல்லையே. இப்ப டெல்டா மாவட்டம் பூரா இதே கதியில கிடக்குது. விவசாயிகளுக்கு வேற வழியே இல்லையே. நம்ம அந்த டெல்டா மாவட்டத்துல கம்பெனிகளோ மற்ற விலைகளோ இல்ல, அவங்களுக்கு வேற வழியே கிடையாது. இது களிமண் சாயில். இதுல அவங்க வந்து நெல் மட்டும்தான் போட முடியும். அதை ஒழுங்கா எடுத்து அரசாங்கம் அவங்களுக்கு பணத்தை கொடுத்தாதானே அவங்க அடுத்த சாகுபடிக்க போக முடியும். இப்ப அடுத்தது சம்பா, அதுக்கும் இப்ப ரெடி ஆயிடுவாங்கல்ல அவங்க. இப்படி வந்து தீபாவளிக்கு முன்ன 15-20 நாளைக்கு முன்ன வந்து நெல்லை அறுத்து போட்டுட்டு இப்படி வந்து முளைச்சு போய் கிடக்குன்னா இதுல ஈரப்பதத்தை அரசாங்கம் எப்படி பேசுறது? தப்பே அரசாங்கம் மேல எல்லாம் இருக்கு, விவசாயி மேல யாருக்கு தப்பு இல்லையா? அது நீங்க உங்களை நான் தவறா சொல்லல. ஏன்னா விஓவோட வேலையை நீங்க ஒழுங்கா பாத்துருக்கீங்க. ஆனா அதிகாரிகள் ஒழுங்கா பார்க்கல. அதிகாரிகளை ஆண்டுகிட்டு இருக்கிற அரசாங்கம் திமுக அரசாங்கம் உட்பட அரசாங்கமா இருக்கு. இந்த இவ்வளவு விவசாயிகளுடைய வாழ்க்கை குடும்பம் என்ன வருது? அத கொஞ்ச நாள் சிந்திக்க வேண்டாம். ஒரு பொறுப்புள்ள பதவியில உட்காந்துக்கிட்டு ஒரு நாளைக்கு 8000 மூட்டை எடுக்கிறோங்கிறாங்க. அப்படின்னா கணக்குப்படி பார்த்தா 140 சென்டர் தான் மொத்தம், எல்லா மாவட்டத்துக்கும் சேர்த்து. இப்ப திடீர்னு ஒரு இடத்துக்கு வர முடியாது நெல்லுன்னா அங்க போய் அவசரத்துக்கா ஒரு சென்டர் போட்டு எடுக்கலாம், அது வேற. ஆனா பர்மனண்டா இருக்கிறது 140 சென்டர் தான் மொத்தம் எல்லா மாவட்டத்துக்கும் சேர்த்து. அதுல வந்து ஒழுங்கா எடுக்க வேணாமா? ஒரு மந்திரி சொல்றாரு, முதலமைச்சர் வீட்டுல இருக்கிறவரே சொல்றாரு ஒரு நாளைக்கு நாங்க 8000 மூட்டை எடுக்கிறோம். நான் கேட்கிற கேள்வி, 140 சென்டருக்கு ஒரு நாளைக்கு என்ன 40-50 மூட்டை தான் எடுக்கிறீங்களா? அப்போ உங்க கணக்குப்படியே தவறு இல்ல. இவ்வளவு விவசாயிகளுடைய நிலைமை என்ன வருது? ரொம்ப பாவப்பட்ட ஜனங்களா இருக்கு. எங்க பார்த்தாலும் முளைச்சு போயிருக்கலாம். முளைச்சு போனதுக்கு காரணம் விவசாயி மேல வழிய போட முடியாது. எப்படி போட முடியும்? இதெல்லாம் முளைச்சிருக்கு, இவ்வளவு காய வச்சுட்டோம், இதையும் எடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அந்த பிஎஸ்சி வந்து இதை எடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. இந்த நெல்லை இது அரசாங்கம் சொல்லியிருக்கு, முளைச்சாலும் காய வச்சு எடுன்னு சொல்லியிருக்கு. ஆனா அது நடைமுறைக்கு நம்ம பிசி வந்து வரல. எஸ்ஆர்எம் எடுக்க சொல்றாங்க, ஆனா இவங்க வந்து நடவடிக்கை எடுக்கல. இந்த மாதிரி முளைச்சிருக்கு. இதெல்லாம் கூட ரோடு காய வச்சு கிட்டத்தட்ட 50 ஆளுக்கு மேல காய வச்சு கொண்டு வந்து கொட்டி வச்சிருக்கோம். இதை போட மாட்டேங்கிறாங்க. இதை தூத்தி போட்டா என்ன ஆக போகுது? அரசாங்கம் எடுக்க சொன்னிச்சுல, இந்த நெல் எடுக்கல. அந்த மாதிரி நடக்குது. இந்த ஊர் பெரிய ஊர், இன்னும் டிஎன்சி ஓபன் பண்ணலாம், உடனே டெம்பரரியா ஓபன் பண்ணலாம், ஓபன் எடுக்கலாம். அதுவும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு சின்ன ஊர் அம்மன்குடியில 3 டிஎன்சி ஓபன் பண்ணிருக்காங்க. ஆனா நம்ம தஞ்சாவூர் எஸ்ஆர்எம் வந்து இந்த பின்னவரி எத்த பெரிய ஊர் 2 இதுக்கு மேல ஓபன் பண்ணல. நாங்கள் லெட்டர்லாம் கொடுத்து மனு பார்த்துட்டு கொடுக்கவே இல்லை. ஒரு டெம்பரரி ஒரு சென்டர் போடலாம்ல, இடம்லாம் இருக்கு போடுறதுக்கு, போட மாட்டேங்க. முளைச்சது லாரி வரல, முளைச்சு வேஸ்ட் ஆயிடுச்சு. போட முடியாது, போட மாட்டாங்க. முளைச்சு காய வச்சு தண்ணி நடந்தது. இது விவசாயி கணக்கிலே இருக்கு, விவசாயி கணக்கிலே இருக்கு. அரசாங்க கணக்குக்கே போல, போடவே இல்லை, வெயிட் வைக்கவே இல்லை, வெயிட் வைக்கல. நிறைய நஷ்டம் எல்லாரும். தீபாவளிக்கு முன்னாடில இருந்து மேல அப்படியே முளைச்சிருச்சு. அதெல்லாம் காய வச்சா அப்புறம் போட முடியல. அது எதுக்கு அப்புறம்
நிவாரணமாக கொடுக்கலாம், அந்த மாதிரி அழிஞ்சது அதுவும் கொடுக்கல. மக்கள் எப்படி அடுத்த பயிர் எடுக்கிறது எப்படி பண்ண இது வரைக்கும் நெல்லு முட்டை முளைச்சிருக்கும், அவ்வளவுக்கு அங்கும் முளைச்சிருக்கு. கிடக்க 15 நாள் 20 நாள் ஆனோன்னு அப்படி முளைக்க ஆரம்பிச்சு. ஒரு 4 நாள்ல 5 நாள்ல எடுத்தாங்கன்னா கூட நெல்லு தேறிடும். 15 நாள் 20 நாள் ஆனோன்னு அப்படியே கீழே எல்லாம் அப்படியே முளைச்சது. ஆட்டோமேட்டிக்கா தண்ணி மழை படப்படும் போது மண் தரையில தண்ணியை இழுக்க முடியல, அது மூடி போட்டிருக்கப்ப ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி மாத்திட்டு தான் இருக்காங்க. மழை மாத்திட்டு இருக்காங்க, ஒன்னும் பண்ண முடியல. மரத்தி சூடு ஏறிடுது. நைட்டு முட்டை போட்டு பரதா போட்டு காலைல எடுத்தா சூடு வந்துருது. விவசாயி எல்லாம் இங்கேதான் இருக்காங்க, எல்லாமே தூக்கமே இல்ல. அந்த 7 லட்சம் மூட்டை கொள்முதல் இருக்காங்க தஞ்சாவூர்ல. அது வந்து நம்ம தஞ்சாவூர் மட்டும் உரத்த நாட்டுக்குன்னே ஒதுக்கப்பட்ட கூடம். அது அதை வந்து திருவாரூர், நாகப்பட்டினம் அந்த நெல்லு அந்த நெல்லை ஒன்று ஸ்டாக் பண்ணிட்டாங்க இங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடியே. அதனாலதான் நம்ம நெல்லு முளைச்சது. எடுக்க முடியல, லாரி எடுக்க முடியல. என்னன்னு கேட்டா நம்மளோட அங்க குடோன் இருந்தாங்க எடுத்திருப்பாங்க, குடோன் இல்லங்க இறக்குறது. வேற ஹவுஸ்ல இடமே இல்லங்கிறாங்க. மாயாவரத்து நெல்லை கொண்டாந்து கும்பகோணம் கொண்டாந்து தஞ்சாவூர்ல எடுக்கிறாங்க. அந்த கலெக்டர் நான் உடனே அடுத்து இமீடியட் கட்டாயம் போடணுமா இல்லையா, திறந்த வழி கட்டாயம் போடணும், அதுவும் போடல. இந்த குடோன் எல்லாம் கம்மியா தான் வைக்க முடியும். டிஎன்சி இந்த 2 டிஎன்சி நல்லா இருக்கும். நீ காருக்கு போயிரு, நான் பார்த்து.
தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு தொகுதி திருவோணம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பின்னையூர் நாடு பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்டுள்ள நெல் குவியலை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா பார்வையிட்டு விவசாயிகளிடம் பாதிப்பு குறித்து கேட்டறிந்து வரும் நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் தகவலுடன் எமது செய்தியாளர் சுந்தரம் நம்மோடு இணைகிறார். சுந்தரம், தற்போது விவசாயிகள் தங்களுடைய மனக்குமுறலை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவரிடம் சொல்லி வருகிறார்கள். அங்கு என்ன பிரச்சனை? நெல் கொள்முதல் நிலையங்கள் முறையாக செயல்படாததே இத்தனை பேரிழப்பிற்கு காரணம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது குறித்தான கூடுதல் விவரம். நிச்சயமாக, அதாவது தமிழகத்தில் தஞ்சாவூர் மாவட்டம் தான் டெல்டா மாவட்டம் என சொல்லுகிற இந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரத்தநாடு தொகுதியில் அதிகமாக இங்க குறுவை சாகுபடி செய்யப்படும். இந்த இடத்தில் சுமார் தஞ்சாவூரில் மட்டும் 299 நெல் கொள்முதல் நிலையங்கள் தற்போது இயங்கி வருகிறது. ஆனால் இந்த நெல் கொள்முதல் நிலையங்கள் போதுமானதாக இல்லை என இங்கு விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் தற்போது சின்னம்மா அவர்கள் நேரடியாக சென்று பார்வையிட்ட, அதாவது தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு தொகுதி திருவோணம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட பின்னையூர் நாடு என்ற அந்த பகுதியில் இயங்கி வரக்கூடிய நெல் கொள்முதல் நிலையங்களை நேரில் சென்று அங்கு விவசாயிகளிடம் தங்களுடைய குறைகளை சின்னம்மா அவர்கள் தாயுள்ளத்தோடு கேட்டறிந்தார். அதாவது நெல் முதங்கள் எவ்வளவாக இருக்கிறது, அங்கு நெல் கொள்முதல் போதுமானதாக இருக்கிறதா, அல்லது இங்கே என்ன காரணம் முறையாக செயல்படுகிறதா என்று விவசாயிகளிடம் கேட்டறிந்தார். அங்கிருக்கக்கூடிய அதிகாரிகளிடமும் சின்னம்மா அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பினார். இங்க இருக்கக்கூடிய நெல்கள் ஏன் ஏற்றுமதி செய்யப்படவில்லை, இங்கிருந்து ஏன் போதுமான நெல் மூட்டைகளை இங்கே தேக்கி வைக்கக்கூடிய அந்த நிலைமைக்கு என்ன காரணம் என்று அந்த அதிகாரியிடையும் தன்னுடைய கேள்வி எழுப்பினார். அந்த அதிகாரியும் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்தார். மேலும் இது தொடர்பாக சின்னம்மா அவர்கள் விவசாயிகளிடமும் அங்கு நெல் கொள்முதல் வைக்கக்கூடிய அந்த விவசாயிகளிடமும் நேரடியாகவே தங்களுடைய குறைகளை கேட்டறிந்தார். அப்போது சின்னம்மா அவர்களிடம் வைக்கக்கூடிய அந்த கோரிக்கையானது, இங்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் அதிகமான நெல் சாகுபடி செய்து அறுவடை செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் பின்னையூர் ஒரத்தநாடு தொகுதிகளால் அதிகமாக ஏக்கர் குறுவை சாகுபடி செய்யப்படும் என்றும், இங்கு உள்ள இந்த நெல் கொள்முதல் நிலையமானது 2 நிலையங்கள் தான் இருக்கிறது என்றும், இது போதுமானதாக இல்லை என்றும் விவசாயிகள் தங்களுடைய மனக்குமுறலை சின்னம்மா அவர்களிடம் தெரிவித்தார். சின்னம்மா அவர்கள் தாயுள்ளத்தோடு அந்த குறைகளை கேட்டிருந்து தற்போது இயங்கக்கூடிய இந்த விளம்பர திமுக அரசானது விளம்பரத்துக்காக மட்டுமே செயல்படக்கூடியது என்றும், மேலும் இந்த அரசானது மக்களுடைய எந்த ஒரு நல்ல திட்டங்களுக்காகவோ மக்களுடைய எந்த ஒரு நல்ல காரியத்துக்காகவோ செயல்படவில்லை என்றும், இவங்களுடைய நிர்வாக இன்மை, அதாவது நிர்வாகம் முறையாக செயல்பட தெரியவில்லை, அவருடைய நிர்வாக தன்மையே தெரியவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டை சின்னம்மா அவர்கள் தெரிவித்தார். மேலும் இந்த நெல் கொள்முதல் நிலையங்கள் தற்போது இயங்கக்கூடிய இந்த கொள்முதல் நிலையங்களில் சுமார் 3000 மூட்டை தேங்கி வைக்கக்கூடிய ஒரு நாளைக்கு இங்கிருந்து நெல் அந்த கொள்முதல் நிலையத்திலிருந்து வெளியேற்றக்கூடிய அந்த 3000 மூட்டைகள் அப்படியே தேங்கக்கூடிய சூழல் வருவதால், மேலும் அறுவடை நேரத்தில் மூட்டைகள் வரக்கூடிய அந்த சூழலில் இவ்வாறு தேங்கக்கூடிய அந்த நெல் மூட்டையானது இன்னும் அதிகமாக கூடிய சூழலை வருவதால் இங்கு இருக்கக்கூடிய இடம் பத்தாத காரணத்தினாலும் இதற்கு இன்னும், அதாவது இங்க இருக்கக்கூடிய 2 கொள்முதல் நிலையங்கள் தாண்டி இன்னும் மேலும் எங்களுக்கு நெல் கொள்முதல் நிலங்கள் அமைத்தால் மட்டுமே இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் நாங்கள் முறையாக விவசாயம் செய்ய முடியும் என்றும், தற்போது அந்த சூழல் இல்லாத காரணத்தால் நாங்கள் சாலையோரங்களிலே அந்த நெல் மணிகளை அறுவடை செய்து மழையில் நனைந்தவாறு ஒரு கம்பு அந்த சாக்கு போட்டு அந்த பாதுகாத்து வரக்கூடிய அந்த சூழல் தான் நிலவருகிறது என்று சின்னம்மா அவர்களிடம் தங்களுடைய மனக்குமுறல்களையும் எடுத்துரைத்தார். சின்னம்மா அவர்களும், நீங்கள் கவலை வேண்டாம், நிச்சயமாக இது ஒரு நாள் மாறும், கண்டிப்பாக இந்த திமுக அரசு அகற்றப்பட வேண்டிய அரசு என்றும், நிச்சயமாக இந்த அரசை எதிர்த்து நான் கேள்வி கேட்பேன், யார் கேட்கவில்லை என்றாலும் நான் இந்த விளம்பர திமுக அரசை எதிர்த்து கேள்வி கேட்பேன் என்றும், தொடர்ந்து இந்த நெல் கொள்முதல் நிலையங்கள் இங்கே போதாத காரணத்தால் இன்னும் அதிகமான நெல் கொள்முதல் நிலையங்கள் வருவதற்கு நான் அரசிடம் கேள்வி எழுப்பேன், அறிக்கை விடுவேன் என்று விவசாயிகளிடம் தொடர்ந்து தங்களுடைய இதை வலியுறுத்தி வருகிறார். இதுலயே நீ வந்துட்டு ராமு அருணண்ணா
சுந்தரம், நீங்கள் தொடர்ந்து பேசலாம். அதாவது ஏற்கனவே இந்த மாவட்டத்தில் அதாவது நெல் கொள்முதல் செய்யக்கூடிய அந்த ஒரு தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் ஒரு அறிவிப்பை ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதாவது ஞாயிற்றுக்கிழமை அந்த நாளில் கூட, அதாவது அரசு விடுமுறை நாட்களில் கூட நேரடி கொள்முதல் நிலையங்கள் செயல்படும் என்று மாவட்ட ஆட்சியர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அதாவது வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வந்த அந்த காரணத்தால் விவசாயிகளோட நலனை கருத்தில் கொண்டு தஞ்சாவூர் மாவட்டத்தில் இன்று ஞாயிற்றுக்கிழமை இருந்தால் கூட சுமார் 299 அரசு நேரடி கொள்முதல் நிலையங்கள், 9 தொகுப்பு கிடங்குகள், 23 சேமிப்பு கிடங்குகள், 3 திறந்தவெளி சேமிப்பு மையங்கள் மற்றும் 3 ரயில் தலைப்புகள் செயல்படும் என தஞ்சை மாவட்ட ஆட்சியர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். ஆனால் இந்த பின்னையூர் நாடு இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய 2 கொள்முதல் நிலையங்களிலும் முழு அளவில் சுமார் 3000 மூட்டைக்கு மேற்பட்ட ஒவ்வொரு நாளும் வெளியேறக்கூடிய அந்த 3000 மூட்டை நெல்மணிகள் தற்போது இங்கே தேங்கக்கூடிய அந்த காட்சியை தான் நாம் பார்த்து இருக்கிறோம். தொடர்ந்து இந்த நிலை நீடிக்கிறதனால் விவசாயிகள் பெரிய அளவில் பாதிக்கப்படைந்து தங்களுடைய அந்த குறுவை சாகுபடியானது அடுத்த கட்டமாக அடுத்த அறுவடைக்கு தயாராக முடியாமல் தங்களுடைய விவசாயங்களை விட்டு ஒழியக்கூடிய அந்த ஒரு சூழலுக்கு நாங்கள் தள்ளப்படுவோம் என்று கழக பொதுச்செயலாளர் சின்னம்மா அவர்களிடம் விவசாயிகள் தங்களுடைய கோரிக்கைகளை மனக்குமுறல்களாக தெரிவித்தனர். சின்னம்மா அவர்கள் இதை தாயத்தோடு கேட்டிருந்த சின்னம்மா அவர்களும் தொடர்ந்து இந்த நெல் கொள்முதல் நிலையங்கள் அரசு மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருந்த அந்த நேரத்திலும் கூட தற்போது இந்த பின்னையூர் ஒரத்தநாடு தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த கொள்முதல் நிலையங்கள் செயல்படாமல் இருப்பது தொடர்பாக நேரடியாகவே நான் அரசிடம் ஒரு கேள்வியை எழுப்பேன் என்று சின்னம்மா அவர்கள் தெரிவித்திருந்தார். மேலும் அங்கு வரக்கூடிய அந்த விவசாயிகளிடமும் சின்னம்மா அவர்கள் தங்களுடைய அதாவது ஆறுதலான ஒரு வார்த்தைகளை தெரிவித்து, நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம், நிச்சயமாக இந்த அரசு ஒரு நாள் அகற்றப்படும் அரசாக இருக்கும், மீண்டும் மக்களுக்கான அரசு வரும், தற்போது இந்த சூழ்நிலையில மாறும், மீண்டும் சின்னம்மா அவர்கள் அவருடைய அந்த ஆறுதல் வார்த்தைகளை கேட்டிருந்து விவசாயிகளும் நிச்சயமா எங்களுக்கு இந்த ஒரு நிலை மாற வேண்டும், இந்த அரசு மக்களுக்கு எதுவுமே செய்யாமல் இருக்கக்கூடிய கையாளாத அரசாக தான் இருக்கிறது என்று சின்னம்மா அவர்களுடைய எவ்வளவு மூட்டை உங்களுதுல விளைஞ்சது? உங்க இடத்துல எவ்வளவு? 200 சிப்பம். 200 சிப்பம். அதை எடுக்கல இன்னும்? எடுக்கல இன்னும் 13 நாள் ஆகுது. முளைச்சு போச்சு. எவ்வளவு? 10 சிப்பத்துக்கு மேல முளைச்சு போச்சு. எத்தனை நாளா இருக்குன்றது? 15 நாள் 20 நாள் கிடக்குறோம் நாங்க. கசி தண்ணி பிடிச்சிட்டு நான் சொல்றேன், சொல்றேன்.